எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பொங்கல், சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலுமே நாள் பொங்கல் அன்னைக்கு ரெண்டையுமே தான் நம்ம வீட்டில் எப்போதுமே வைப்போம். எல்லோரும் வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவோம். பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு நான் 2 தடவை வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா மெத்தடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் சூப்பராக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே தொடச்சி சாமி கும்பிட்றதுக்காக எல்லாமே தயாராகிட்டுருக்கு. 2 பானையிலையுமே மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி பூவு பொட்டெல்லாம் வச்சு அடுப்பெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ சாமி கும்பிட்டுட்டு பானை வைக்க வேண்டியதுதான். பானையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றக்கூடாது, பாலும் தண்ணியும் மிக்ஸ் ஆகி ஊற்றணும். 1 டம்ளர் பால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்குமே நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைக்கக்கூடாது, அரைக்கும் கீழே கொஞ்சம் அந்த மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைப்பானை வைக்கலாம் தண்ணி. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஆரம்பிக்க வேண்டியது. அரிசியோட அளவு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தூய மல்லி அரிசியில் தாங்க சமைச்சு காட்ட போகிறேன். சர்க்கரை பொங்கலுக்கு 1 டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கழுவி தண்ணியிலெல்லாம் ஊறிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பொங்கலை வந்து எப்படி நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதித்து பொங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். அதனால் தட்டை போட்டு எல்லாமே மூடி ரெடியாக வச்சிடணும். ஸோ அதை வந்து மூணா தான் அது வந்து பொங்கும். ஸோ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். ஸோ இன்றைக்கி வந்து அப்பாவும் அம்மாவும் தான் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில், அதாவது ஒரு 8 நிமிஷத்தில் நல்லா ஹை ஃப்ளேமில் சுடும்போது இந்த மாதிரி ரெடியாக வந்து பொங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பொங்கினோடனே அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. இந்த பக்கம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா ஒரு கரண்டி அளவுக்கு தான் நம்ம பருப்பு நம்ம சேர்ப்போம் நம்ம வீட்டில். அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இந்த தண்ணியில் சேர்த்துடணும். தண்ணி தளன்னு கொதிக்கும் போது பருப்பு போட்டுடணும். அதுக்கப்புறமா அரிசி போடணும். ஸோ அரிசியும் எல்லாமே போட்டுட்டு அதை அப்படியே நல்லா வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி, அதாவது அரிசி வந்து கொஞ்சம் சாதமாக வந்து வேகணும். முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் நமக்கு பிடிச்ச அளவுகளில் நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பும் அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வேகணும். அதுக்கு வந்து ஒரு 2-3 தடவை நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியமாக வேக வைக்கணும். ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட நம்ம மீடியமாக வச்சு குக் பண்ண முடியாது. அதனால் தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட வேக வைக்கலாம். பட் இது மீடியமாக அடுப்பை வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா குழைவாக வெந்துடும். ரொம்ப குயிக்காக சமைச்சிடலாங்க. இப்போ இந்த அரிசியும் இதுவும் வேகட்டும் நல்லா. தை பொங்கல்னால் எதுக்கு நம்ம கொண்டாடுறோம், எதுக்கு நம்ம பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரெசிபி வீடியோவும் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் வந்து பொங்கல் வந்து பொங்கவே இல்லை, அதாவது அது ரொம்ப லைட்டாக வந்து ஹீட் ஆகும். ஸோ அதனால் அது பொங்கவே இல்லை. ஸோ இப்போ தான் பொங்கியிருக்கு. ஸோ இதுவும் இந்த பக்கம் பொங்கிருச்சு. இங்கேயும் நம்ம வந்து அரிசி போட வேண்டியதான். எல்லாருமே வந்து ஒரு கரண்டி அரிசி போட்டாங்க. ஸோ இந்த பாருங்கள், நான் முந்திரி திராட்சையில் இந்த மாதிரி வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுடராக தான் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா கலராக இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வடிகட்ட தேவையில்லை. ஸோ நல்லாவே பவுடராக சூப்பராகவே வாங்கியாச்சு. ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட அளவுகள்லாம் எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க, இனிப்பு. ஸோ அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப கம்மியாகவே ஸ்வீட் போதும் அப்படின்னா ஒரு இதுக்கு 1.5 சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பு இந்த பக்கம் வெந்துருச்சு. இங்கே வந்து நான் வந்து அரிசியெல்லாம் போட்டு அதுவும் நல்லாவே வெந்துட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் குழையணும். ஸோ இது வந்து வெண்பொங்கல். ஸோ இதுவும் தயாராகிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் நல்லா குழைஞ்சிருக்கு நல்லா. இப்போ நம்ம வந்து வெல்லம் தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டேன். அதுக்கு வந்து 3 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து இந்த வெல்லம் வந்து சேர்க்க போகிறேன். இந்த பவுடர் வந்து சேர்க்க போகிறேன்.
நீங்கள் வந்து கட்டியாக உள்ள அந்த உருண்டை வெல்லம் வாங்கலாம், இல்லைனா அந்த சின்ன சின்னதாக வந்து மைசூர் பாக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கலாம். எது மாதிரி வாங்கினாலுமே வந்து நல்ல கலராக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் வெல்லம் அந்த கலர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த சர்க்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வரும். ஸோ அதெல்லாம் வாங்கினீங்கன்னா துருவிட்டோ இல்லை உடச்சிட்டோ நீங்கள் வந்து அதை இடித்து நீங்கள் தண்ணி வந்து 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அதை காய்ச்சி வடிகட்டி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேர்க்கணும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு, வெள்ளைத்தூளெல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ இதை சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம டக்குன்னு நட்ஸ் எல்லாம் போட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வந்து இது சிம்லேயே இருக்கட்டும். அப்புறம் நம்ம வறுத்த நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சுக்கு பொடி நான் கண்டிப்பாக சேர்ப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம வெல்லம்லாம் நம்ம போட்டு சாப்பிடும்போது அது வந்து நமக்கு வாய் வந்து வேகாது. ஸோ அதனால் சுக்கு பொடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுக்கு பொடி நான் தனியாகவே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து நான் இப்போ எவ்வளோ போட்டேன் அப்படின்னு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கலந்துட்டேன், அது காமிக்காமல் நான் கலந்துட்டேன். ஸோ இது நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் பச்சை கற்பூரம் வந்து இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ஒன்றும் தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். நான் இதில் வந்து நான் பச்சை கற்பூரம் நான் சேர்க்கலை. சுக்கு பவுடரும் அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு இப்போ நான் சேர்க்குறேன். ஏலக்காய் வந்து பவுடராக இருக்குதுன்ட்டு. ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன், நான் வாசனைக்கு சேர்க்குறேன். ஸோ இதையும் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துக்கலாம். மேலே வந்து ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வெல்லம் இந்த சாதத்தோட இந்த பொங்கலோடு அது அப்படியே சூப்பராக அது வந்து மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது அப்படியே கிண்ட நல்லா சூப்பராக வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ரொம்ப அருமையாக பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம குயிக்காக பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அது பொங்கல் அன்னைக்கு செஞ்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல். ஸோ அது ஆல்ரெடி வந்து குக் ஆகிட்டுருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் வந்து அது ஆகணும். ஏன்னா அந்த பக்கம் அடுப்பு எப்போதுமே வந்து ரொம்ப மீடியமாக தான் எரியும். ஸோ இது ஒரு பெரிய பர்னர், அது ரொம்ப மீடியமாக எரியக்கூடிய பர்னர். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது நமக்கு இது சக்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் சூப்பராக நம்ம வந்து இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சக்கரை பொங்கலில் என்னென்னலாம் பண்ணீங்க, என்ன வெரைட்டியாக பண்ணிங்க அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தான் நாம் இன்றைக்கி வீட்டில் பொங்கல் பண்ணோம். நீங்கள் என்னென்னலாம் வீட்டில் செஞ்சீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பொங்கல் ரெசிபியோட வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து பொங்கல் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து அம்மாவும் அப்பாவும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி க்ரியேட்டர். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.